ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வர வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ தாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். நான் போஸ்ட் பண்ணுற ஹேர் மாஸ்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் செல்ஃபாக எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த பேக் தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் வீடியோவும் போட்டிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் நம்ம சேனலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பழுத்த வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். பச்சை பழம் இல்லாமல் மற்ற எந்த பழம்னாலும் நல்லா பழுத்த பழமாக எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் மாஸ்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு டேண்ட்ரஃப்னால ரொம்ப ஸ்கேல்ப்லாம் ரொம்ப ட்ரை ஆகும். அப்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தயிர் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஹேருக்கு தான் இந்த ஒரு வாழைப்பழம். இது என்னுடைய ஹேருக்கு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 பழம் தேவைப்படுங்க. நீங்கள் உங்களுடைய ஹேர் ரொம்ப அடர்த்தியாக லென்த்தியாக இருக்குதுன்னா 2லேருந்து 3 பழம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். நம்ம அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் ரொம்ப கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹேர் பேக் ரெடி பண்ணும்போது அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லாவே நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். நம்ம வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்குது இல்லையா, அது நிறைய பேருக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே டஸ்ட்டு மாதிரி தெரியும். அதனால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், ஆலிவ் ஆயில் 3ல் ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1லேருந்து 2 ஸ்பூனுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு அப்ளை பண்ணாலும் ஹேரில் ஒட்டாது. பார்த்திங்கன்னா இதை நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு சட்டுன்னு கோல்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 5 to 10 மினிட்ஸில் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா 2-3 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஒரு 50 மினிட்ஸ் வரைக்கும் தலையில் ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹேர் கேர் வீடியோஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக 1 by 1 ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் பாய்.